பைபிள் சீரிஸ் பார்ட் 5. உங்கள் எத்தனை பேருக்கு பைபிள்ல துக்கத்தை உருவாக்குபவன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற ஒரு மனுஷனை பத்தி தெரியும்? ஆமா, இவரை பத்தி தான் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபருடைய பேருக்கு பின்பாகவும் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு மோசேவை எடுத்தீங்கன்னா, நான் உன்னை ஜலத்திலிருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி தான் பார்வோனுடைய டாட்டர் அவங்களுக்கு மோசேன்னு பேர் வைப்பாங்க. ஸோ இதே போலதான் இந்த நபருக்கும் இவங்களுடைய தாய் இவரை துக்கத்தோட பெற்றாங்கன்னு சொல்லிட்டு யாபேஸ் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. பிறக்கும்போது துக்கத்தை உருவாக்குறவன் அப்படின்னு பேர் வச்ச இந்த யாபேஸ் வளர வளர நிறைய அவமானங்களை இவர் சந்திச்சிருப்பாரு. ஆனா யாபேஸ் பண்ணது சின்ன ஜெபம் மொத்த லைஃபையே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 10ஆம் வசனத்துல இருக்கு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தரலும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அதற்கு கீழே இருக்க வசனத்தை சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார் அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்க்கையில் வர எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஜெபம் அப்படின்னு சொல்லி இந்த யாபேஸுடைய லைஃப்ல நம்ம கத்துக்க முடியும். ஸோ இந்த யாபேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதோட யாபேஸ் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆசீர்வாதமா நிச்சயமா வாழ்ந்திருப்பாரு. ஏன்னா அவர் வேண்டிக் கொண்டதை அவர் தந்தார். அதே போல நீங்களும் ஜெபிங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸோ மே காட் பிளஸ் எவ்ரிபடி.